நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை, கிருஷ்ணகிரி, சென்னை. 255 அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் 1,29,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரியும் உண்டு. உங்கள் அன்னை ஸ்டோர்ஸ் அண்ட் பர்னிச்சர், கூடுவாஞ்சேரி, கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை. வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு XP லட்சுமணன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் சார். கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்கிய திமுக மற்ற கட்சிகளை கூடுதலாக கட்சிகளை இணக்கும் வகையில் அதிமுக எப்படி இருக்கு அரசியல் களம்? சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. எடப்பாடியை நம்பி யாருமே வரலன்னு சொல்லிட்டு இருந்த நேரத்தில் அன்புமணி போனார். டிடிவி தினகரனும் எவ்வளவோ கசப்புகளை மறந்து போனார். அப்படிங்கிற போது அதிமுகவை மையப்படுத்தி அரசியல் ஒரு பேசு பொருளாக மாறிச்சு. அதற்கு நேர் மாறான இல்லை, இன்னொரு பக்கம் திமுகவில் ஒரு உறுதியான நிலையான கூட்டணின்ற ஒரு பேரோடு கடந்த 3 பொது தேர்தலாக இருந்ததில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சிலரால் சில சலசலப்பு அது ஓரளவுக்கு முடிவுக்கு வந்திருக்குன்னு பார்க்குறோம். கனிமொழி ராகுல் இடையிலான சந்திப்புக்கு பிறகு ஒரு முடிவு தற்காலிகமாக முடிவுக்கு வந்து, ஏன்னா பேச்சுவார்த்தை தொடங்கி சீலிங் நம்பர் சீட்டு இதெல்லாம் சீல் பண்ணால் தான் உங்களுக்கு எல்லாம் முடிஞ்ச மாதிரி அர்த்தம். ஆனால் 2 தரப்பில் இருந்துமே இன்னும் ஓரிரு நாட்களில் குழு அமைக்கப்படும்னு சொல்லியிருக்கிறார். நேற்று முதலமைச்சரும் சொல்லியிருக்கிறார். கிரீஷ் சோடங்கரும் சொல்லிக்கிட்டே இருந்தார் அவர் 2 நாட்களில் பேச்சை தொடங்குவோன்னு. ஸோ அதுவும் ஒரு நிலைக்கு வந்து நிற்கிது. அப்போது கிட்டத்தட்ட கூட்டணிகள் உறுதியான மாதிரி தான். டாக்டர் ராமதாஸ் என்ன பண்ண போகிறார், ஓபிஎஸ் என்ன பண்ண போகிறார், தேமுதிக எங்கே போக போகுது, இந்த 3 கேள்விகளுமே வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற அளவுக்கான ஒரு கேள்விகளாவோ பதிலாவோ அமையாது. தேமுதிக அதிமுக அணியில் போய் சேர்ந்தால் இன்னும் கொஞ்சம் ஒரு பலப்படும், அது பேசு பொருளாகவும் மாறும் இன்னும். ஓகே. மற்றபடி அதை தாண்டி ஒரு முக்கியத்துவமாக நான் பார்க்கல. ஸோ ஓரளவு செட்டில்டு அலையன்ஸ் தான் பார்க்குறேன். 4 முனை போட்டி கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சுன்னு சொல்லலாம் நம்ம. ஓகே சார். ஆனால் இன்னைக்கு கனிமொழி இடத்துல சோடங்கர் கொடுத்துருக்கிற அந்த டிமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சியில் பங்குன்றதுல காங்கிரஸ் உறுதியாக இருக்காங்க அப்படின்றத உணர்த்தது. 33 எங்கே கொடுத்துருக்கிறாரு? இன்னைக்கு காலையில் வந்த செய்திகள் வந்து வர்ற செய்திகள்லாம் நம்ம விவாதிக்க முடியாது. கண்டிப்பாக அவங்க அதிக சீட்டு கேட்பாங்க, ஆட்சியில் பங்கு கேட்பாங்க. அதிகாரப்பூர்வமாக அங்கே உட்காந்து பேச்சுவார்த்தை முடிஞ்சு அவங்க என்ன கையெழுத்து போட்டாங்கிறது தான் விஷயம் இல்லையா? ஓகே. விஷயங்கள் 1000 வரும், நம்ம அதுக்கு பதில் சொல்ல முடியாதுல்ல. கண்டிப்பாக அவங்க அதிக சீட் கேட்பாங்க. காங்கிரஸ் மட்டும்தான் கேட்க போகிறான், விடுதலை சிறுத்தைகளும் கேட்பாங்க, இடதுசாரிகளும் கூடுதல் தொகுதி கேட்பாங்க. வேல்முருகன் கூட எனக்கு ஒரு இடம் 1 கொடுத்தீங்க, எனக்கு இனிமேல் 2 கொடுங்கன்னு கேட்பார். அதில் ஒன்றும் ஆச்சரியமோ அதிர்ச்சியோ இல்லை. இதையெல்லாம் சமாளித்து அவர் திரும்பவும் இது உறுதியான கூட்டணி தான் அப்படின்னு கசப்புகள் இல்லாத அளவுக்கு ஸ்டாலின் எடுத்துகிட்டு போகிறாரான்னு பார்க்கணும். கடந்த 3 தேர்தல்களில் அது ஒரு வெற்றிகரமாக கையாண்டார். இந்த முறை சவால் கொஞ்சம் கூடியிருக்கு. விஜயனுடைய வரவால் இங்கே இல்லைன்னா எங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குங்கிற மறைமுக ஒரு இதுதானே. இன்னைக்கு பிரவீன் சக்கரவர்த்தி கொடுத்துருக்கிற பேட்டியை பார்த்தா சில்மிஷ பேட்டி. அது எந்த வகையிலும் ஒரு காங்கிரஸ்காரன் செய்யக்கூடாத வேலை. அது நீங்கள் காங்கிரஸ் கட்சியை வளர்க்குறத பற்றி பேசுறதுக்கு துப்பு இல்லை யாருக்கும். அடுத்த கட்சியை போய் பேசி அவங்க இவ்வளோ ஓட்டு வாங்காங்க அவ்வளோ ஓட்டு வாங்காங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நபர்கள் இருக்கிற சூழலில் அந்த பேச்சுக்களை சவால்கள் நிறைந்ததாக இருக்குன்னு நான் அதை வச்சு தான் சொன்னேன். நான் சில பேர் வெளியிலேருந்து தூண்டி விடுவாங்க, சொந்த கட்சிக்கு துரோகம் பண்ணுற மாதிரி அல்லது சில்மிஷம் பண்ணுற மாதிரி. அவரோட எல்லாம் திருத்த முடியாது. அவர்களை திருத்துறது காங்கிரஸுக்கும் வேலை இல்லை, திமுகவுக்கும் வேலை இல்லை. மாறாக அவங்க பேச்சுவார்த்தையை சீக்கிரமாக விரைவுபடுத்தணுங்கிறதுல மாறுபட்ட கருத்து இல்லை. இல்லாட்டி தேவையற்ற சர்ச்சைகள் வளர்ந்துட்டு தானே போகும். ஓகே சார். பிரவீன் சக்கரவர்த்தி கூட சொல்லியிருக்காரு 18% ஓட்டு வந்து தாவேக்கா தனிச்சு நின்றாலே அவங்களுக்கு இருக்கும் அப்படின்ற. தனிச்சு நிற்கிற பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம். அவர் யாரும் பெருசாக அலையன்ஸ் என்ன போய் சேரல இல்லை. நான் அதை சொல்லிட்டு 10% 15% வாங்குவார் நம்ம ஒரு யூகம் பண்ணுறோம். அவரும் ஏதோ ஒரு கணக்கில் 18ங்கிறார். அவர் யாரை போய் சந்திச்சு வந்தாரோ அந்த விஜய் எங்களுக்கு 36-40 இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறார். மக்கள்கிட்ட தான் இருக்குது. குறைஞ்சபட்சம் இரட்டை இலக்கத்தில் வாங்குவார். குறைஞ்சபட்சம் 10%, ஒரு 15 வரைக்கும் போகலான்றது என்னுடைய கணிப்பு தான். மற்றபடி அதை கரெக்டாக அளவிடுறதுக்கெல்லாம் என்ன எந்த கருவிகளும் வரலை. ஒரு யூகம் பண்ணுறோம் நம்ம. இங்கே என்ன நடக்குது, ஒரு பின்னாடி இளைஞர்கள் போகிறாங்களே, பொதுவெளிக்கு வராத இளைஞர்கள் இளம்பெண்கள் கூட வீட்டுக்குள்ளே என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வச்சு தானே நம்ம இந்த கணக்குக்கு வந்து நிற்கிறோம். ஓகே. அதிமுகவும் பெண்ணுக்கு தள்ளப்படும் அப்படின்னு சொல்லி அது அவர் கருத்து. அவர்கிட்ட அவர் பேசுறதுக்குள்ள நம்ம பேச சொல்லிட்டு இருக்க முடியாது. அவர் அவ்வளோ பெரிய ஆளும் இல்லை, காங்கிரஸ் கட்சியில் அதிகாரம் மிக்க நபரும் அல்ல. அது அவ்வளவு சீரியஸா இல்லை. விஜயுமே அதுதான் உணர்த்திட்டு இருந்தாரு. அதிமுக பேசுறது நம்ம சொல்லலாம். விஜயனுடைய நம்பிக்கை அது. ஆமா, அவர் ஆட்சியை பிடிக்கணுங்கிறத இலக்குங்கிற போது அவர் பார்வையில திமுகவும் பின்னாடி தான், அதிமுகவும் பின்னாடி தானே போவாங்க. விஜயனுடைய பார்வை இலக்கு அதுதானே. அது அவ்வளவு சுலபம் அல்ல. இந்த தேர்தலில் சாத்தியம் இல்லைன்றது என்னுடைய கருத்து. இல்ல அதிமுகவை பெண்ணுக்கு தள்ளுவாராங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். நீங்க அன்புமணி தினகரன் இவங்கெல்லாம் சேர்ந்த பிறகு கொஞ்சம் கூட்டிட்டு வலுப்பட்டுக்கிட்டே வரதை பார்த்தா அதுவும் அவ்வளவு சுலபம் இல்லைன்னு நான் சொல்லுவேன். அவருடைய இலக்கா இருக்கலாம் அதிமுக பெண்ணுக்கு தள்ளி பிரதானமான போட்டி திமுகவுக்கும்
தாவைக்காவுக்கு தான் காட்டுறதுக்கு அவர் முயற்சிக்கலாம். அதில் அவர் அந்த இலக்கை அடைந்தால் வாழ்த்துக்கள் தான், இல்லாட்டி அடைவதற்கு வாழ்த்துக்கள் சொல்லலாம், அவ்வளோதான். இப்போவே அந்த இடத்துக்கு வந்துட்டாரெலாம் சொல்லல. விஜய் இன்னும் அந்த அளவுக்கு அரசியலே பண்ண ஆரம்பிக்கல. இதுதான் அவருடைய அரசியல் பாணி என்றால் அவர் 2ஆம் இடம் 3ஆம் இடம் அல்ல, அரசியல் களத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டியவர் விஜய். இந்த பாணியை அவர் மாற்றிக்கலைன்னா மக்களை சந்திக்க மாட்டேன், பேட்டி கொடுக்கணும்னா என் வீட்டுக்குள்ள வந்து எடுக்கணும், அந்த பேட்டி சரியாக வரலையா இல்லாட்டி இல்லைன்னா அது பேட்டியே போடக்கூடாது, ஆனால் நான் பேட்டி கொடுத்தா வெளியே போய் நீங்கள் பேசிக்கோங்க, இதெல்லாம் ஆணவம் மமதை கலந்த ஒரு மனநிலை. சரிதானே? அதை தாண்டி கடுமையான வார்த்தைகள் இருக்குது, நான் பயன்படுத்த மாட்டேன். விஜய் இந்த மனநிலையிலேருந்து மாறலைன்னா தமிழ்நாட்டு அரசியலுக்கு இவர் என்ன சொல்கிறது, அனுமதிக்கப்படக்கூடாத நபர்களில் முதன்மையானவராக விஜய் இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். தாராளமாக வரட்டும், மக்களோட மக்களாக நெருங்கி வரணும் சார். நீங்கள் என்ன பெரிய அவ்வளோ பெரிய ஆளா சொல்லுங்கள்? நான் யாரையும் பார்க்க வர மாட்டேன், என்னை யாரும் வந்து பார்க்கக்கூடாது, நான் யாரை பார்க்க விரும்பணும் அவங்க தான் வந்து பார்க்கணும்னா நீங்கள் அப்புறம் எதுக்கு அரசியலுக்கு வந்தீங்க? மக்கள் சேவைன்னு ஒரு வார்த்தை, அதாவது உண்மை இருக்கோ பொய் இருக்கோ, அரசியல்னாலே மக்களுக்கு சேவை செய்யறதுன்னு தானே சார் யதார்த்தம் ஒருத்தர் புரிஞ்சுக்க முடியும். மக்களுக்குன்ற வார்த்தை வந்த பிறகு அந்த மக்களை கிட்டே சேர்க்க மாட்டேன்னா என்ன அர்த்தம்? எல்லாமே நீங்கள் அரங்க கூட்டங்களே நடத்திட்டு அரசியல் பெற்று போயிருவீங்களா? அப்படியே உங்களுக்கு முதலமைச்சர் பற்றி கையில் கொடுத்துருவாங்களா? இந்த எதிர்பார்ப்பே ஆணவம் கலந்த எதிர்பார்ப்புன்னு நான் சொல்லுவேன். கனவு வந்து கௌரவமான வார்த்தை, நல்ல வார்த்தை. இது ஆணவம், சரிதானா? இந்த ஆணவம் மாறாத வரை, இந்த மமதையிலிருந்து இது ஒரு வகையான போதைன்னு நான் சொல்லுவேன். என்ன சொல்ல, ஒரு அதிகார போதை அப்படி இல்லை, அதிகாரமே இன்னும் வரல. இந்த 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 மாய உலகத்திலேருந்து முதல்ல விஜய் விடுபடணும், இல்லாட்டி அது அரசியலே அல்ல, அவர் சரிப்பட்டு வரமாட்டார்னு தான் நினைக்கிறேன். இந்த 10% 15% இல்லை மக்கள் ஒரு ஆட்சியில் கூட அமர்த்தட்டும், தமிழ்நாட்டுக்கு அது நல்லதில்லை, விஜயனுடைய நீண்டகால அரசியலுக்கும் அது நல்லதில்லை. ஓகே சார், காங்கிரஸுக்கும் திமுக இருக்கிற இந்த பனிப்போர் முடிவுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை? அதுதான் கனிமொழி ராகுல் சந்திப்புலேயே ஓரளவு முடிஞ்சாச்சு இல்லையா? அடுத்து குழுக்கள் போட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிடும். கசப்புகள் எல்லா அணிலையும் தான் இருக்குது. இதை நீடிக்க விடுறது திமுகவுக்கும் நல்லதில்லை, காங்கிரஸுக்கும் நல்லதில்லை. இன்னைக்கு வரைக்கும் பிரவீன் சக்கரவர்த்தியை கண்டிக்கிறதுக்கு அந்த கட்சியில் ஒருத்தருக்கும் என்ன சொல்கிறது, கடுமையான வார்த்தை சொல்ல வேண்டாம் பார்க்குறேன், ஒருத்தருக்கும் துணிச்சல் இல்லையே. ராகுலுடைய வலதுகரம்னு சொல்லிட்டு அவர் இங்கிட்ட இருந்து ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறார், ராகுலுக்கு நெருக்கமானவர்னு உலகத்துக்கே தெரியும். அந்த ராகுல் இது வரைக்கும் வாய் திறந்து ஏன் இப்படிலாம் பேசுறீங்கன்னு கேட்க மாட்டாரு. அப்போ ராகுலும் சேர்ந்து வேடிக்கை பார்க்குறான்னு தான் நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கு. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவருக்கு அவர் மேலே நடவடிக்கை எடுக்கிற அதிகாரம் கிடையாது. கேட்டால் அவர் ஏஐசிசியில் ஏதோ பதவியில் இருக்கிறார் அப்படின்றாங்க. ஏஐசிசினா அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தொடர்படுத்தி ஒரு பதவியில் இருக்கிற ஒரு உறுப்பினரை கூட மாநில தலைவருக்கு நீக்குகிற அதிகாரம் கிடையாது. சரிதானா? அப்போ இது என்ன கட்சி? ஜனநாயகங்கிறது வேற, சேட்டைங்கிறது வேற, சில்மிஷம் வேற. அது மாதிரி இது உட்கட்சி ஜனநாயகம், காங்கிரஸ்னாலே அப்படிதானே அப்படிங்கிறாங்க. உட்கட்சி ஜனநாயகங்கிறது வேற. போட்டி அறைகளுக்குள்ள நீங்கள் நினைச்ச கருத்தையெல்லாம் சொல்லணும், அந்த தலைமையை அனுமதிக்கணும், அதுதான் ஜனநாயகம். நீங்கள் பொதுவெளியில் உட்காந்துக்கிட்டு காங்கிரஸ் கட்சி ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிற போது அல்லது எடுக்க போகுதுன்னு தெரிஞ்ச பிறகும் பொதுவெளியில் போய் கருத்துக்களை சொல்லாதீங்கன்னு சொன்ன பிறகும் இப்படி திரும்ப திரும்ப பேசுறது வந்து சேட்டை. ஓகே, இப்படி சில்மிசம் செய்கிற பிரவீன் சக்கரவர்த்தியை காங்கிரஸ் வேடிக்கை பார்ப்பது யோக்கியமற்ற செயல், நேர்மையற்ற செயல். ஓகே, விஜயை வச்சு கூடுதலாக சீட்டு வாங்கணுன்றது மட்டும்தான் காங்கிரஸோட எண்ணமா? அப்படிலாம் கொடுத்துட மாட்டேன்னா திமுக சின்ன பிள்ளையா சாக்லேட்டை கொடுத்து பண்ணுறது அவங்களுக்கு யதார்த்தம் புரியும். வெளியில் போனால் அவங்க விஜய் கூட தான் போய் சேருவாங்கன்ற அந்த அடிப்படை புரிதல் இல்லாதவரா ஸ்டாலின்? ஓகே, அவருக்கு தெரியும், அவ்வளோ சீக்கிரத்தில் விட்டு கொடுக்கவும் மாட்டார், அதுக்காக அவங்க கேட்கறதெல்லாம் அள்ளி கொடுத்துருவும் மாட்டார். உட்காந்து பேசட்டும், அது அவங்க 2 பேருடைய பாடு இல்லை. ஓகே சார், இப்போ திமுக காங்கிரஸுக்குள்ள இது இருந்தாலும் பாஜகக்குள்ள ஒரு சலசலப்பு நேற்று உருவாகி இருக்கு. அதாவது அண்ணாமலை அவர்கள் தொகுதி அந்த பொறுப்புகளில் இருந்து விலகி இருக்காரு, அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அண்ணாமலை அரசியலுக்கு வந்த புதுசில், தமிழ்நாடு பிஜேபியுடைய தலைவரான புதுசில் இன்னும் சொல்ல போனால் தொடர்ந்து சில பேட்டிகள் கொடுத்தேன். இந்த உடல் மொழியும் வாய்மொழியும் சரியில்லை அண்ணாமலைக்கு, இவ்வளவு ஆணவம் கூடாது. ஹிட்லர் முசோலினியை பார்த்த உலகம் இது. தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் எத்தனையோ பேரை பபூன்களையும் பார்த்தாச்சு, மகா பெரிய மக்கள் தலைவர்களையும் பார்த்தாச்சு. அண்ணாமலையினுடைய இந்த துடுக்கும் திமிர்த்தனம் ஆணவம் கலந்த பேச்சு நீண்டகால அரசியலுக்கு அவருக்கு உதவாதுன்னு நான் பல பேட்டிகளை சொல்லியிருக்கேன், இன்னைக்கு இருக்குன்னு எடுத்து பாருங்க. ஓகே, பெரிய கிளைம் பண்ணிக்கல, யாருக்கும் அதான் சொல்லுவேன். அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இருக்கார்ல, அவர் ஒரு அதீதமாக எதிர்கருத்துக்களை பொது வெளியில் பேசின போது, ட்விட்டரில் உடனுக்குடன் பதிலடி கொடுத்த போது, ஒரு அமைச்சர் இந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு நான் சொன்னேன். பேச்சை குறைங்கன்னு நான் சொன்னேன். அதிகமாக பேசி ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு தான் இன்னைக்கு அந்த பதவிகளை இழந்து, முக்கியமான இலாக்காக்களை இழந்து இன்னைக்கு இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கிறார். நான் சந்தோஷப்படலை. அறிவாளி அமைச்சர் அந்த இடத்துல சறுக்குனார். பேச்சை குறைக்கிறது எல்லாருக்கும் நல்லதுதான் சார். எங்கே பேசணுமோ பேசணும், எதுக்கு பேசணுமோ பேசணும். அண்ணாமலை அந்த பதவி கிடைச்ச அதிகாரத்தில் அது ஒரு வகையான போதை தான். பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் அவருக்கு கொடுத்த சுதந்திரத்தில் ஆடாத ஆட்டம் ஆடிட்டார். இது நான் சரியான வார்த்தையை தான் பயன்படுத்துறேன். ஆடாத ஆட்டம் ஆடி தீர்த்துட்டார்னு சொல்லலாம்.
அது இன்னைக்கு அவர் இருக்கிற நிலைமையை பார்த்தா எனக்கு அதான் சொல்ல தோணுது. நான் பரிதாபப்படுறேன். ஏன்னா நான் திமுகவை அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன்னா, நேற்று சொன்ன பேட்டியிலே இருக்கிற முரண்பாடு என்ன தெரியுமா? 6 தொகுதிகளுக்கு சட்டமன்ற பொறுப்பாளராக என்னால் பணி செய்ய முடியாது. அப்பா உடல்நலம் இல்லாமல் இருக்காருன்னு சொல்கிறார். அவர் அப்பா நல்லா இருக்கட்டும், நீண்ட காலம் வாழட்டும். அப்பாவுக்கு என்ன உடல்நிலை அவர் வெளியில் சொல்லலை, பாதிப்பு என்னன்னு சொல்லலை, எத்தனை நாளில் சீராகும்னு அவர் சொல்லலை. டாக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணட்டும். ஆக உடல்நிலையினால என்னால் 6 தொகுதிகள் பிரச்சாரத்தை அந்த இதை மேற்பார்வையிட முடியாதுன்னா, தேர்தலில் போட்டியிடுவதற்கு காலமும் சூழலும் இருக்குங்கிறார். அதை மட்டும் எப்படி பண்ணுவீங்க? அரசியல்வாதிக்கு அந்த ஆசை இருக்கட்டும், நான் இல்லைன்னு சொல்லலை. அந்த அவருடைய ஒரே பேட்டியில் இருக்கிற முரண்பாட்டை நான் சொல்கிறேன். அப்போ உங்களுக்கு கொடுத்த வேலை பிடிக்கல. நான் மாநில தலைவராகவே இருந்து எல்லாம் பார்த்தேன், எனக்கு 6 தொகுதி அப்படின்னு கூட கோபமாக இருக்கலாம். நிச்சயமாக இவரை கேட்காம அதை அறிவிச்சிருக்க மாட்டாங்க. அப்போதே அவர் மறுத்திருந்தாருன்னா கொஞ்சம் நாகரிகமாக இருந்திருக்கும். பொதுவெளியில் அந்த அறிக்கை வந்து எல்லாருக்கும் அந்த தொகுதின்னு சொன்ன பிறகு இப்போ நான் வரமாட்டேன்னு சொல்கிறது, அது ஒரு வகையில் ஒரு கட்சி கட்டுப்பாட்டை மீறதாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அண்ணாமலையை கேட்காம அந்த இதை அறிவிச்சிருக்கவே மாட்டாங்க. அப்படி அறிவிச்சிருந்தா நயினார் நாகேந்திரனுடைய தவறு அது. ஒரு மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை மாதிரி ஒருத்தர்கிட்ட இந்த மாதிரி உங்களை ஒரு ஆளாக போடலான் இருக்கோம், 6-7 பேர் போடுறோம், உங்களுக்கு என்னென்ன தொகுதி போடட்டும்னு டிஸ்கஸ் பண்ணியிருந்திருக்கணும். டிஸ்கஸ் பண்ண பிறகும் அண்ணாமலை இப்படி அப்போ ஒத்துக்கிட்டு இப்போ நேற்று மறுத்தாருன்னா அது கட்சி கட்டுப்பாட்டை மீற செயல், சில்மிஷமான வேலை. அவரை டிஸ்கஸே பண்ணாமல் ஒரு நம்பிக்கையில் அறிவிச்சிருந்தானா நயினார் நாகேந்திரன் செய்த அரசியல் பிழை அது. ஏன்னா ஒரு மாநில தலைவரை நடத்துகிற விதம் அது அல்ல. முன்னாள் மாநில தலைவரை நீங்கள் நடத்துகிற விதம் அது அல்ல. மற்றபடி அண்ணாமலை இந்த மாதிரி ஆட்டம் போடுறவங்களாம் இந்த ஸ்டேஜ்ல வந்து நிற்பாங்கிறதுக்கு ஒரு லேட்டஸ்ட் உதாரணம் தான் அண்ணாமலை. ஓகே சார், தொடர்ந்து இது பிரவீன் சக்கரவர்த்திக்கும் பொருந்தும், கொஞ்சம் யதார்த்தத்தை மீறி பேசுகிற எந்த தலைவருக்கும் அது பொருந்தும். தொடர்ந்து இந்த மாதிரியான ரீசன்ஸ் வந்து அண்ணாமலை சொல்கிறத நம்ம பார்த்துருக்கோம் சார். ஏற்கனவே கூட ஏதோ ஒரு கூட்டத்துக்கு போகிறப்போ மருத்துவமனைக்கு போயிட்டு இருந்தோம், அதனால இந்த கூட்டத்தில் நம்மளால் கலந்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. இல்லை, தனித்தனியாக ஒன்னொன்னையும் நம்ம போய் ஆராயக்கூடாது, அது தப்பது. இல்லை, ஒரு மேஜர் டெசிஷன் நேற்று அவர் அறிவிச்சது வந்து தமிழ்நாட்டு அரசியலில் தமிழ்நாடு பிஜேபி வட்டாரத்தில் ஒரு சலசலப்பை, ஒரு என்ன சொல்றது, ஒரு விதமான புழுக்கத்தை ஏற்படுத்தின ஒரு அறிவிப்பு. ஓகே, அதனால அதை பத்தி நம்ம விமர்சிக்கலாம், கருத்து சொல்லலாம். அதுல அவர் சொல்ற ஒன்னொன்னையெல்லாம் நம்ம சொல்லணும் அவசியம் இல்லை. ஏற்கனவே வந்து அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிக்க போறாருன்ற ஒரு அது வதந்தி தானே. அவர் ஆரம்பிக்காத வரைக்கும் அது வதந்தி தானே, உறுதிப்படுத்தப்படாத தகவல் தானே. அதுக்கு வலு சேர்க்கும் வகையில இந்த மாதிரியான இல்ல அப்படின்னு அறிவிச்சுட்டு வெளியே போக முடியாது சார். நான் தேர்தலில் போட்டிடுவேன் வேற சொல்றாருல சார். தனி கட்சி ஆரம்பிக்க போறவர் எப்படி பிஜேபியில போட்டிடுவாரு? அவர் சொல்ற அர்த்தம் என்ன? இதுல எனக்கு சூழல் இல்லை, ஆனால் போட்டிடுறதுக்கு சூழல் இருக்குன்னா பிஜேபியில போட்டிடுறதுக்கு தயார்னு சொல்றாரு. கட்சி தலைமை விரும்பினால் நான் சிங்கானூர்ல கூட போட்டிடலாம்னு சொல்லியிருக்கிறாரு. அது அவருடைய உரிமை. மற்றபடி ஒன்னொன்னுக்கும் நம்ம போய் அவர் சொல்றதுக்கெல்லாம் இது என்ன சார் அது என்ன சார்னு சொல்றதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஓகே சார், ஓகே. இப்போ அண்ணாமலையோட இந்த முடிவு என்டிஏக்குள்ள ஒரு பெரிய சலசலப்பு, ஒரு பெரிய பலவீனம். ஏன்னா அண்ணாமலைக்குன்னு இன்னைக்கு ஒரு ஆதரவு வட்டம் இருக்கு. அவர் தலைவராக இருந்து இப்ப நான் விமர்சிக்கிற அந்த கருத்தையே ரசிச்ச கூட்டம் தான் அவர்கிட்ட போனது, இளைஞர்கள் கூட்டம். பரவாயில்ல, தைரியமா பேச அந்த துணிச்சலை நான் மறுக்கவே இல்லை. ஆளுங்கட்சி எடுத்து ரொம்ப துணிச்சலா பேச, அந்த துணிச்சலை ஒரு ஸ்டேஜ்ல ஆணவமாக அகம்பாவமாக மாறின போதுதான் நாம் அதை சுட்டி காட்டணும். ஓகே, ஸோ அந்த துணிச்சலை ரசிச்ச கூட்டம் இன்னைக்கு அண்ணாமலை பின்னாடி இருக்கிறாங்க. அது தொடர்ந்து அண்ணாமலை கூடவே இருப்பாங்களா, இல்லை அண்ணாமலைக்காக பிஜேபியிலே இருப்பாங்களா, இல்லை அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிச்சா அவர் பின்னாடி போவாங்களா, நமக்கு தெரியாது. பட் இன்னைக்கும் அண்ணாமலைங்கிற பெயருக்கும் அந்த உருவத்திற்கும் அவர் வகித்த பதவிக்கும் அவர் நடந்து கொள்கிற விதத்துக்கும் அவருடைய சமுதாயத்தில் குறிப்பாக ஒரு ஆதரவு வட்டம் இருக்கிறத மறுக்க முடியாது. ஓகே சார், எடப்பாடி பழனிசாமி எடுத்த அந்த பிரம்மாண்ட கூட்டணின்னு சொன்ன அந்த முடிவை வந்து நிறைவேற்றினால கிட்டத்தட்ட பிரம்மாண்ட கூட்டணி அதை நோக்கி பயணிக்கிறான்னு சொல்லலாம். இனிமேல் பிரம்மாண்டமான்னு சொல்றதுக்கு கட்சிகள் இல்லை. இல்லை, ஒரு வலுவான அணின்னு நம்ம சொல்லலாம். ஒண்ணுமே இல்லாததுக்கு வலுவான அணி அமைச்சுக்கிட்டு இருக்கிறார் நம்ம சொல்லலாம். எதுவுமே நடக்கலைன்னு சொல்லக்கூடாது. இல்லை, நீங்க பாட்டாளி மக்கள் கட்சி பாதியோ 80% 90% அன்புமணிக்குன்னு ஒரு ஆதரவு தலைமை இருக்கிற போது ஒரு தனி கட்சியை இயங்கிக்கிட்டு 5.5% ஒரு காலத்துல வாங்கி காமிச்சார், அப்புறம் 3%, 4%, இந்த ஆவரேஜா இருக்கிற அந்த சதவீதம் 1% முக்கியமா இருக்கிற நேரத்துல தினகருடைய வருகையும் அவருக்கு ஒரு அதிமுக அணிக்கு ஒரு பலம் தானே. ஆனா வலுவா இருக்குன்னு சொல்லலாம். பட் வீழ்த்துறதுக்கு இது போதுமான சந்தேகம் தான். அது கலச்சூழல பார்க்கணும், இது போதாது. திமுக கூட்டணிக்கு போதாது இந்த என்டிஏ. ஆமா, திமுகவை வீழ்த்துவதற்கு இப்போதுள்ள என்டிஏ போதாது. அதனாலதான் விஜய் வருவாங்களான்னு எடப்பாடி காத்துட்டு இருந்தார். அது வந்து அதுக்கு பேர் தான் மெகா கூட்டணி. ஓகே, இன்னமும் அந்த காத்திருப்பு வாய்ப்பு இல்லை, அதற்கான வாய்ப்பு இல்லை. அது விஜய் ஊழல் சக்தின்னு சொன்ன பிறகு இனிமேலும் போய் சேர்ந்தாங்கன்னா அரசியல்ங்கிறதே சாக்கடை தான், அரசியல் வெக்கங்கட்ட வேலை தான். ஒரு அளவு வேணாமான்னு நம்மளே கேட்போம்ல. ஏன்னா ஊழல் சக்தின்னு சர்டிஃபிகேட் கொடுத்து அந்த ஈரம் கூட இந்த சீல் வச்ச 3 நாள் கூட ஆகல, ஈரமே காயலை, அதுக்குள்ளே போய் சேர்த்தியான்னு நீங்களும் கேட்பீங்க, நானும் கேட்பேன். ரசிகர்கள் கேட்க மாட்டான். அவன் என்ன முடிவு எடுத்தாலும் தலைவர் நல்லது தான் எடுக்கிறான்னு ஓட்டு போட்டுப்பான். பொதுமக்கள்
சீச்சின்னு மூஞ்சியை திருப்பிட்டு போயிடுவாங்க. இன்னமே கூட பொதுமக்கள் விஜய் பக்கம் திருப்பலையே. விஜய் அதை பத்தி கவலையும் பட மாட்டாரு. கவலைப்படாமலே எனக்கு 40% வந்துருச்சுன்னு சொல்றதை ரசிக்கிறார். நீங்க அரசியல் பண்ணுங்க சார். உங்க ரசிகர்கள் ஓட்டு போட்டா நீங்க ஒரு எம்எல்ஏ கூட ஆக முடியாது. அவர்களோடு சேர்ந்து அவங்க அப்பா அம்மா, அவங்க சொந்த பந்தம், மாமே மச்சினை, இதுதான் பொதுமக்கள் வட்டம் விரிவடைகிறது. நண்பர்கள் எல்லாரும் ஓட்டு போட்டால் தான் நீங்கள் குறைஞ்சபட்சம் எம்எல்ஏ ஆக முடியும். ஆட்சியை பிடிக்கிறது அப்புறம். அந்த இடத்துக்கு அவர் வரமாட்டார். அந்த பொதுமக்களை தன் பக்கம் ஈர்ப்பது போல அவர் அரசியல் செய்யவே ஆரம்பிக்கல. ஏன்னு எனக்கு புரியல. ஓகே சார், விஜய் வந்து சொல்லியிருக்காரு பாஜக மற்றும் பல அணிகள்னு சொல்லிட்டு அதிமுக அணியை குறிப்பிடுறாரு. அதான் அவர் முன்னிலைப்படுத்துறாரா, தன்னை முன்னிலைப்படுத்துகிறார். திமுகவுக்கும் தனக்கும் தான் போட்டிங்கிறார். அல்லது அதிமுக மீதான எரிச்சலை கொஞ்சம் காட்டுறார். நான் மதுரை மாநாடு நடந்த போதிலிருந்து சொல்லிட்டு இருக்கிறேன். அவர் அதிமுக வாக்கு வங்கி குறிவைக்க ஆரம்பிச்சிட்டார். வெளிப்படையாக களமிறங்கிட்டார். எனக்கும் தலைவர் எம்ஜிஆர் தான் சொன்னார் அந்த மேடையில். இப்போ என்டிடிவிக்கு கொடுத்ததா சொல்லப்படுற பேட்டியில பூட்டி அறைகளுக்குள்ள ரகசியமா எனக்கு ஜெயலலிதாவையும் எம்ஜிஆர் தான் எனக்கு ரோல் மாடல்லாம் சொல்றாரு. அதை வெளியே சொல்றதுக்கு அவருக்கு தைரியம் இல்லையா என்னன்னு எனக்கு தெரியல. அந்த வந்த தகவலை வச்சு நான் சொல்றேன். ஸோ அதிமுக ஓட் பேங்க் ஒரு குறிவைக்க ஆரம்பிச்சிட்டார். எடப்பாடி உஷாராகணும்னு நான் இப்போ சொல்லல, 4-5 மாசமா சொல்லிட்டு இருக்கிறேன். நான் கண்டிப்பா எல்லா கட்சிகளுக்கும் சேதாரம் வரும். அதிமுகவுக்கு அதிகமாக சேதாரம் ஏற்பட்டால் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். ஏன்னா விஜய் அதை குறிவைக்க ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிருக்கும் எலெக்ஷன் நடக்கிற போது. ஓகே, மதுரை மாநாட்டிலேயே குறிவைக்க ஆரம்பிச்சிட்டார் வெளிப்படையாவே. ஓகே, அதிமுகவும் கூடுதலா இப்போ எதிர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க விஜய். யதார்த்தம் அதுதானே சார். நீங்க வருவாங்களான்னு பாக்குறாங்க, போட்டு சாத்த ஆரம்பிச்சாங்க. அவர் இவங்களை ஊழல் சக்தின்னு சொன்ன பிறகு அவங்க வாய மூடிட்டு இருந்தா அப்புறம் அவங்க எதுக்கு கட்சி வச்சிருக்கணும்? மதுரை மாநாட்டிலேயே தாங்கள் செய்த ஊழலிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள பிஜேபியோடு சேர்ந்திருக்கிறாருன்னு சொன்ன போதே அன்னைக்கு சாயங்காலமே அதிமுக ஐடிவிங்கிலேருந்து ட்வீட் வந்திருக்கணும். ஏன்னோ ஒரு சுரணை இல்லாமல் இருந்துட்டாங்க. கடுமையான வார்த்தை தான், பட் சரியான வார்த்தை அது. நாங்கள் என்ன ஊழல் பண்ணோம்? இப்போ இன்னைக்கு கேட்குறாங்கல்ல, நீங்கள் டிக்கெட் விற்கிறது ஊழல் தான், அது விஜய் மறுக்கவே முடியாது. முதல் 5 நாள் சாதாரண ஒரு பொதுஜனம் போய் படம் பார்க்க முடியாது. இந்த பதிலை அன்னைக்கே கொடுத்துருக்கணும்ல. சரி, கரூர் சம்பவம் நடந்து 4 மாதம் ஆச்சு. அன்னைக்கு எல்லாரும் சொன்னோம் விஜய்க்கு ஒரு அறிவுரை சொல்லுங்க. அவர் ஏதோ நம்ம ஒரு சாதிச்சிட்ட மாதிரில மௌனமா இருந்தாரு. அந்த மௌனத்துக்கு பின்னாடி திமிரு தானே இருந்துச்சு. இது நல்லது இல்லைன்னு ஒரு எடப்பாடி மாதிரியான முதலமைச்சர் பதவியிலிருந்து சட்டம் ஒழுங்கை அமல்படுத்திய பணியை செய்த எடப்பாடி மாதிரியான ஒரு நபர் விஜயை கொஞ்சம் பாலிஷ்டாவது கண்டிச்சிருக்கணும். ஒரு அறிவுரை சொல்லியிருக்கணும். ஏன்னா திமுக எதிர்ப்பு அரசியலை கையில் எடுத்தார். அது அதிமுக அரசியலுக்கு நல்லதுதான். அதுக்காக ஒரு பொதுமக்கள் பார்வையில யாருமே அரசியல் பண்ண மாட்டீங்களா? ஒருத்தன் தப்பு செய்யறான்னா எப்ப நீ அப்படி பண்ணாத, இனிமேல் இப்படி நடந்துக்காதுன்னு கூட அட்வைஸ் பண்ண மாட்டோம்னா அது என்ன அரசியல்? அன்னைக்கெல்லாம் சும்மா இருந்துவிட்டு திமுக மேல பழி சொல்ற மாதிரி சொல்லிட்டு 4 மாசம் கழிச்சு இன்னைக்கு 41 பேர் உயிர் போனதுல உங்களுக்கு தானே பங்கு இருக்குன்னு இன்னைக்கு சொல்றீங்களே. அப்போ கூட்டணிக்காக காத்திருந்து வரலைன்னொடனே அந்த 41 பேர் கையில் எடுத்துட்டு அரசியல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. அந்த ஆன்மா அவங்கள மன்னிக்குமா? விஜயும் மன்னிக்காது, அதிமுகவும் மன்னிக்காது. அரசியலுக்கு பயன்படுத்தக்கூடாத உயிர்கள் சார் அது. ஓகே, அந்த 41 பேர் குடும்பத்திலே திமிர் பிடிச்சவங்களா இருக்கிறாங்க. அது இறப்பை பத்தி கவலைப்படாதவங்க. அந்த ஜென்மங்களை பத்தி எல்லாம் நம்ம கவலைப்பட வேண்டாம். இறந்து போன 41 பேரை பத்தி தான் நான் பேசுறேன். சரிதானா? ஓகே, அதை வச்சு எதுக்கு அரசியல் பண்ணணும்? அப்போ ஆனாலும் பயன்படுவார், கூட்டணிக்கு வருவார் நம்பிக்கையில் அதை அப்படியே மௌனமா வச்சிருந்தாங்க. ஆமா, இப்போ வரலைன்னு தெரிஞ்சோடனே போட்டு சாத்துறாங்க. இன்னும் அதனுடைய வார்த்தை வீச்சு, வால் வீச்சுகள் இன்னும் அதிகமாகும். ஓகே சார், கிட்டத்தட்ட 4 முனை போட்டி உறுதியாகிடுச்சு. 4 முனை போட்டியில் வந்து விஜயோட நிலைமை என்னவா இருக்கும்? அவர் சொல்கிறாரு வீட்டை விட்டு வெளியே வா விஜய்ன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தேர்தல் அன்னைக்கு ஒரு விஜயம் வெளியே வந்து பூத்தில் நிற்பாங்க. அப்போ அந்த தனிப்பட்ட நபருக்கு இருக்கிற ஒரு பொறுப்புணர்வு கூட விஜய்க்கு அப்போ கூட வராதா? அப்பையும் கூட அவன் தான் வெளியே வந்து ஓட்டு போடுவான்னு சொல்கிறாரு தவிர நான் வருவேன் மக்களை சந்திப்பேன்னு சொல்லலைன்னா நீங்களாம் என்ன தலைவன், உங்களுக்கு எதுக்கு அரசியல்? அப்போ கூட நான் திருந்த மாட்டேன்னு அதனால சொன்னேன். விஜய் அப்புறப்படுத்தப்பட வேண்டிய சக்தி இந்த மனநிலை மாறாத வரைக்கும் சொன்னேன் நான். புரியுதுங்களா? அந்த ஓட்டு போடுறவரை கூட அடுத்தவனை தான் கூப்பிட்டு வச்சு ஒருத்தர் வந்து ஓட்டு போடுவான் சொல்றாரு தவிர அவன் வந்து ஓட்டு போட்ட பிறகாவது, ஓட்டு போடுற அன்னைக்காவது நான் வெளியில வருவேன்னு அவர் சொல்ல மாட்டாரு. அப்படி என்ன சார் உங்களுக்கு அரசியல்? அப்படி பூட்டி வயசுக்கு வந்த பிள்ளை மாதிரி வீட்லயே இருக்கணும்னா நீங்க வீட்டுக்குள்ளேயே இருந்திருக்கணும், கட்சி ஆரம்பிச்சிருக்க கூடாது. உங்களுக்கு எதுக்கு அரசியல்? கேட்க தான் செய்வாங்க. ஏன்னா ஒரு டெட் பாடி இருந்தால் கூட பாடி எடுத்துட்டு நான் இங்கேயே மாலை போடுறேங்கிற மாதிரி எல்லாத்தையும் தான் இருக்கிற இடத்துக்கே வர வைக்கணும்னா நீங்கள் யார் சொல்லுங்க போல? நீங்கள் எதுக்கு வந்தீங்க? யார் ஆள வந்தீங்க? கண்ணை திறந்து கூட பார்க்க மாட்டேன் ஏற்ற மாதிரி வர்றவங்கள நான் அவங்க இருக்கிற இடத்துக்கு போக மாட்டேன்னா உங்களுக்கு எதுக்கு இந்த அரசியல்? இது திமிர்த்தனம், ஆணவம். இது மறையணும். விஜய் தெரிஞ்சோ தெரியாமலோ இல்லை சோகால்டு அட்வைசர்ஸ் இந்த மாதிரி அவருக்கு அட்வைஸ் பண்ணாங்கன்னா அவர்கள் கன்னத்தில் அறைபட போகிற நாள் வெகு தொலைவில் இல்லை. விஜய் கிட்ட இருந்தே நான் சொல்லுவேன். அவர் ஒரு சூடு படும்போது தான் நம்ம பண்ண தப்புன்னு அவருக்கே புரியும். பட் ஒரு சுய அறிவுள்ள விஜய்ன்னு நான் இன்னைக்கு நம்புறேன். ஓகே, குறைஞ்சபட்ச சுய பரிசோதனை இப்பயே பண்றது அவருக்கு நல்லது.
ஓகே சார். ஆனால் விஜய் வெளியே வரலன்னு எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்கோம். விஜய் வெளியே வருதுன்னா வரலன்னா- சார் நான் என்ன ஏர்போர்ட் போனாரே சார், அந்த ஃபோட்டோ பார்த்தல, ஏன் மக்களை பார்க்க மாட்டாராமா? பிரச்சார கூட்டங்கள், அந்த அரங்க கூட்டங்கள் இவ்வளோதானா? வெளியில் எங்கே இப்போ ஸ்பெஷல் ஃப்ளைட்லேயே போகிறதுக்கு பதிலாக ஒரு சாதாரண ஏர்போர்ட்டில் போய் மற்ற பேசஞ்சர் ஃப்ளைட்டில் போனால் 4 பேர் 40 பேர் பார்ப்பான், 4 பேர் கை கொடுப்பான். நம்ம சொல்கிறது அதான் சார், நீ இத்தனை மணிக்கு வெளியே வரணும், அந்த ஸ்பென்சர் சிக்னலில் நிற்கணும், ஒரு 40 பேராக நீ கண்ணில் பார்க்கணும், இதான் மக்கள்கிட்ட வெளியில் வரணும்னு சொல்கிறது. அதையா சொல்கிறோம்? கேஷுவலாக மனுஷனாக இருங்கன்னு சொல்கிறோம். மனித உணர்வுகளோடு இருங்க, மனித பண்புகளோடு இருங்கன்னு நம்ம சொல்கிறோம். இப்போ எத்தனை தலைவர் எங்கெங்கே போகிறான்னு ஷெட்யூலில் கேட்டுட்டு இருக்கோம். இல்ல. ஒரு வித்தியாசம் தெரியுது இல்லை? மற்றவங்களாம் வர்றாங்க போகிறாங்க, பத்திரிகையாளர்ல பார்க்குறாங்க. இன்னைக்கு வரைக்கும் பத்திரிகையாளர்ல பார்க்க மாட்டாரு சார். வெளியில் வர்றதுங்கிறது அதான் சார் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. மக்களை சந்திக்கிறதுனா அட்லீஸ்ட் பத்திரிகையாளர் மூலமாக சந்திக்கிறதா மக்களை சந்திக்கிறது. இந்த கட்சி ஆரம்பிச்சு 3ஆம் ஆண்டு தொடக்க விழா வெக்கமே இல்லாமல் கொண்டாடுறாரு. என்ன தகுதி இருக்கு உங்களுக்கு? இன்னைக்கு வரைக்கும் ஒரு நாள் ஒரு பத்திரிகையாளர் சந்திச்சு பேசியிருப்பீங்களா? ஆமாம், அதில் சில்மிஷம் படித்தவன் இருப்பான், சேட்டை படித்தவன் இருப்பான், நல்லவனு 4 பேர் இருப்பான், நிஜமாவே மக்கள் கருத்துக்களை பிரதிபலித்து கேள்வி கேட்குறவனு அதில் இருப்பான். எல்லாம் கலந்தது தான். அரசியல் மட்டும் நான் யோக்கியமா? அதில் நல்லவன் கட்ட எல்லாம் தானே இருக்கான். சொல்லுங்கள் சார். மெச்சூர்டான ஆட்கள் இருக்கிறாங்க, விஜய் மாதிரி இன்னும் மெச்சூரிட்டி வராத ஆட்களும், எல்லாம் கலந்ததான அரசியல். அதே தான் பத்திரிகை உலகத்திலே இருப்பான். எல்லாத்தையும் கடந்து வாங்க, கற்றுக்கோங்க. நீங்கள் சில கேள்விக்கு தப்பாக பதில் சொல்லுங்கள், வெக்கமே படாதீங்க. அதுலேருந்து தான் கற்றுக்க முடியும், அதுலேருந்து தான் புடம் போட முடியும் சார். எதுவுமே பண்ண மாட்டேன், ஆனால் தட்டில் வச்சு தூக்கி கொடுத்துறணும் அவருக்கு முதலமைச்சர் பதவியை. இல்ல, ஒரு பரிதாபமா இருக்கு எனக்கு. ஒரு அரசியல் கட்சி தலைவர்னா கண்டிப்பா பிரஸ் மீட் கொடுத்தே ஆகணும் சார். இது என்ன பெரிய ஒரு சட்டத்தில் இருக்கு சார், அந்த செக்ஷன் 225ல சப்செக்ஷன் 2 பாருங்க, நான் சொல்ல போறேன். குறைஞ்சபட்ச அறிவு சார். மீடியா வளர்ந்துட்டு இந்த காலத்துல மக்களை நேரா போய் ஒரு தெருவில் கொட்டாம்பட்டிக்கு போக முடியுமா? உளுந்தூர்பேட்டைக்கு போகணுமா? நம்ம அப்படியே சொல்றோம். நீங்க இங்க பேசுற பேச்சு இங்க ஒருத்தரும் மொபைல்லே பாக்குறான், மேடையில் பேசுகிற பேச்சை மட்டும் பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறீங்க? நீங்கள் யார்? தலைமை பண்பு இருக்கா? ஒரு கேள்வி எப்படி எதிர்கொள்கிறீங்க? கிரைசிஸ் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? இதெல்லாம் பார்த்துக்க வேணாமா? தெரிஞ்சுக்க வேணாமா? இது எதுவுமே என்னை பற்றி தெரியக்கூடாது, ஆனால் என்னை வந்து முதலமைச்சர் பேரில் உட்கார வைக்கணும்னா என்ன நியாயம்? அக்கிரமம் இது. அதைத்தான் நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். ஓகே, இந்த மாதிரி வந்து பிரதமர் மோடியோ இல்லை ஜெயலலிதாவோ இல்லை இப்போ இருக்கிற முதல்வர் ஸ்டாலினோ பிரஸ் மீட் கொடுக்குறாங்களா? அவங்கெல்லாம் கொடுக்குறது இப்படி கேட்குறது ஒரு யோக்கியமான பதிலா? அவன் திருடலையா அதனால நானும் திருடுறேன் அப்படின்னு சொல்றது ஒரு பதிலா? வளருகிற கட்சிக்கு நல்லதா? பிரதமர் மோடி 3 முறை பிரதமரா, 3ஆவது முறையா இன்னும் தொடர்ந்து நீடிச்சிட்டு இருக்கிறார் அதிகாரத்தில். அமைச்சர் நீங்க அதிகாரத்தை பிடிக்கணும்னு நினைக்கிறீங்க. உலகத்திலேயே பெரிய கட்சிங்கிறான் பிஜேபி, உறுப்பினர் சேர்க்கையில் அந்த எண்ணிக்கையெல்லாம் வச்சுக்கிட்டு. நீங்க இன்னும் உறுப்பினர் சேர்க்கை இன்னும் முழுசா முடிக்கல, உட்கட்டமைப்பு இன்னும் வரல. அப்போ மோடியோட ஒப்பிடலாமா? ஜெயலலிதா கால் தூசிக்கு வருவார் அவர் பண்ண அரசியலில் அவர் சந்திச்ச சவால்கள்ல. விஜய் சொல்லுங்க, கலைஞருடைய உழைப்புக்கு கிட்டையாவது போக முடியுமா? எத்தனை இடங்களுக்கு அவர் சுற்றி வந்தார் தமிழ்நாட்டை. நீங்கள் அத்தனை இடம் சுற்றிட்டு வாங்கலாம் சொல்ல, குறைஞ்சபட்சம் மனுஷனா நடந்துக்கோங்க, அதில் எல்லாமே அடங்கி இருக்கு. ஓகே, விஜயே வெளியே வரலனாலும் விஜய் பற்றி தான் தினமும் செய்திகள் வெளியே வந்து. நம்ம அதுதான் நடிகருக்கு இருக்கிற பலம். அந்த செல்வாக்கை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாதீங்க அப்படின்னு தான் நான் கேட்டுக்கிறேன். விஜய் அந்த செல்வாக்கை நல்லதுக்கு பயன்படுத்தணும் அவர். ஓகே, நட்பு சக்தியே வரலனாலும் தனித்து நின்று நம்ம ஆட்சி அதிகாரத்தை, அது அவருடைய தன்னம்பிக்கை சார். ஆட்சி பிடிக்கணும்னு அவர் நினைக்கிறாரு, வாழ்த்து சொல்லுவோம். ஓகே, 3ஆம் ஆண்டு விழா கொண்டாடி இருக்காரு சார். அந்த 3ஆம் ஆண்டு விழா கொண்டாடவே கூடாதுன்னு சொல்றீங்களா சார்? நான் எங்க சொன்னேன் அப்படி? நான் அப்படி சொல்லவே இல்லையே. நான் சொல்லலை, நீங்க வேணா நினைச்சுக்கோங்க. அப்படி வெக்கம் இல்லையான்னு கேட்டேன் நான். 3 வருஷம் ஆட்சியை கட்சி தொடங்கி 3ஆவது வருஷத்துல காலெடுத்து வைக்கிறோமே, மக்கள்கிட்ட போயிட்ட பல நேரங்களில் தனிப்பட்ட முறையில் பேச முடியல, சாத்தியமும் இல்லை. பத்திரிகையாளர் சந்திச்சு இது நாள் வரைக்கும் நீங்க கொடுத்த ஒத்துழைங்க விஜய் விஜய்னு தானே சார் பேசுறாங்க சார். அதுல பத்திரிகைகளுக்கு பங்கு இருக்குல்ல. அந்த பத்திரிகையாளருக்கு ஒரு நன்றி சொல்றது கூட நின்று 2 நிமிஷம் பேச மாட்டாராமா? சொல்லுங்க. அதில் எல்லாமே அடங்கியிருக்கு, அதை அதோட விட்டுருவோம். ஓகே சார், சீமான் தனிச்சு நிற்கிறாரு. கிட்டத்தட்ட 21ஆம் தேதி 234 தொகுதிகளுக்குமான வேட்பாளரை திருச்சியில் அறிவிக்கிறாருன்னு சொல்றாங்க. அவருடைய கணக்குகள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவர் தன்னை எதை பற்றின ஒரு அதிகாரத்தை எப்படியாவது பிடிச்சிடணும்னு நினைக்காத ஒரு நபர். பிடிக்கணும்னு நினைச்சிருந்தா அவர் நேரம் சில சமரசங்கள் செஞ்சிருந்தாருன்னா அவர் அதிகாரத்தில் வந்திருப்பார். அதிகாரம் மீன்ஸ் ஒரு எம்எல்ஏவோ எம்பியாவோ அமைச்சராகவோ கூட அவர் வந்திருக்க முடியும். அதை அவர் பெருசாக நினைக்கல. ஆனால் இது எவ்வளோ காலத்துக்கு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. இந்த தம்பிமார்கள் அவருடைய பாஷையில் சொன்னால் உழைச்சிக்கிட்டே இருக்காங்களே, உழைச்சிக்கிட்டே தான் இருக்கணுமா? அவர் உழைச்ச உழைப்புக்கு இந்நேரம் டபுள் டிஜிட்லாம் கிராஸ் பண்ணி போயிருக்கணும் வாக்கு சதவீதம். கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு பிறகுதான் கட்சிக்கு ஒரு 8.5% வாங்கி அங்கீகாரம் வாங்குற நிலைக்கு வந்திருக்கிறார். அதுவே முடியாத ஆட்கள் பல 100 பேர் இருக்கிற போது சீமான் சாதிச்சதுக்கு நம்ம முதல்ல வாழ் சொல்லணும். அவர் அந்த தன்னம்பிக்கைக்கு கிடைச்ச வெற்றி தான் அந்த சுயமா அவருக்கு கிடைச்சது, தன் கட்சிக்கான அங்கீகாரம். இது போதுமாங்கிற கேள்வி வர்றபோது தான் அவருடைய ஸ்ட்ராட்டஜியை கொஞ்சம் மாற்றணுமோன்னு ஒரு யோசனை சொல்கிறாங்க சில பேர். பட் அவர் மாற்றிக்கிறதா இல்லை. அந்த துணிச்சலை மதித்து தானே அந்த 8.5% போடுறாங்க. வரப்போகிற தேர்தல் சீமானுக்கு மிக நிச்சயமாக சவாலாக தான் இருக்கும்.
விஜய் வருகை மற்ற தேர்தல்களெல்லாம் வர்றது நீ ஓட்டு நான் இப்படி தான் பேசுவேன், ஓட்டு போட்டா போடாட்டி போடணும் பொது மேடையிலையும் சொன்ன ஒரு சீமான் யதார்த்தவாதி. அப்படிப்பட்ட சீமானுக்கும் செக் வைக்கிறதுன்றது இல்லை, ஒரு சவாலாக விஜய் போன்ற ஒரு அதே சினிமா துறையிலேருந்து வந்த பிரபலம், மிகப்பெரிய பிரபலம் சவாலாக இருப்பாங்கிறத மறுக்கல. இளைஞர்களை பட்டாளத்தை யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ எல்லாருக்கும் இழப்பு வரப்போகுது. சரியா? அப்போது அவர் விஜய் வந்த பிறகும் என்னுடைய 8-9% வாக்குகள் குறையலை, நான் தக்க வச்சுருக்கேன், அல்லது நான் அதோட 2% கூட வாங்கியிருக்கேன் அப்படின்னு நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் சீமானுக்கு இருக்குது. அப்போ தான் அவருடைய கொள்கைக்கு அது வலு சேர்க்கிறதா அமையும். ஓகே சார், அப்படி நிரூபிக்க முடியுமா சார்? அது எப்படி நம்ம எப்படி அந்த கேள்வியே தப்பு, அதுக்கான அந்த கேள்வியே தப்புன்னு சொல்லி அந்த கேள்வி தப்பு. நம்ம யாரை பார்த்து அப்படி கேட்கக்கூடாது. இல்லை விஜய் முதலமைச்சர் ஆக முடியுமா சார் அப்படின்னு ஆகட்டும் வாழ்த்து சொல்லுவோம், நீங்க திருந்துங்கன்னு தான் நம்ம சொல்லணுமே தவிர நான் எழுதி வச்சுங்க ஆகவே முடியாது அப்படின்லாம் சொல்லக்கூடாது. நம்ம அது நிரூபிக்க முடியுமா முடியாதுன்னு நம்ம தீர்ப்பு சொல்ற இடத்துல நம்ம இருக்கிறோமோ ஒருத்தர் அப்படி போய் நம்ம பார்க்கக்கூடாது. அதை ஓகே சார், திமுகவுக்கு எதிரான ஆன்டி இன்கம்பன்சி தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கிறத பார்க்குறோம். எங்கே பார்த்தாலும் போராட்ட களமாக இருக்குது. அதை அறுவடை பண்ணி என்டிஏஓ அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு அதை அறுவடை பண்ணணும்னா முதல் வேலை பெருந்தன்மையோடு சில பேர் இணையணும். அது சாத்தியம் இல்லாமல் போயிடுச்சு. அதனால தான் திமுக ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்குது. எந்த ஆட்சிக்கும் எதிரான மனநிலை இருக்கும். அது அறுவடைங்கிற வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி நீங்கள்லாம் யார் எப்படி இருக்கீங்கன்னு முதல்ல கேள்வி மக்கள் கேட்பாங்க. நீங்களே உங்களுக்குள்ள நான் தான் முதலமைச்சர்னு இப்போ விஜய் 2 பேரில் எடப்பாடியோ விஜயை விட்டு கொடுத்தாங்கன்னா இந்நேரம் 2 பேரும் ஒன்னால இருந்திருப்பாங்க. அப்போ ரைட்டு பிரிஞ்சிருந்தா அது மற்ற பலமாக இருக்கிற 4 பேர்ல யார் பலமோ அவங்களுக்கு தான் சாதகம். அதனால தான் திமுக ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்கு நம்ம இன்னைக்கும் சொல்றோம். 4 பேர்ல திமுக பலமா இருக்கு. ஆமா, அதுல என்ன மாற்று கருத்தே இல்லையே. இன்னைக்கு நிலைமை அதுதானே. இன்னைக்கு களச்சூழல் மாறுதான்னு பார்ப்போம். மாறுற அளவுக்கு அதிமுக பிஜேபி கொண்டு என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். திமுகவை எதை பண்ண விடாம தடுக்கிறாங்கன்னு பார்க்கணும். இன்னைக்கு இருக்கிற சூழலை சொன்னேன். ஓகே சார், திரும்பவும் வந்து ஒரு பேசுபொருள் வருது, சீமான் விஜய் கூட்டணிக்கு சேர வாய்ப்பு குறைவு இருக்கு. வாய்ப்பு குறைவுன்னு சொன்னேன் நான். வாய்ப்பு ரொம்ப குறைவு. அரசியலில் நடக்காதுன்னா நான் யாரையும் நம்பி சொல்ல மாட்டேன். வாய்ப்புகள் குறைவுன்னு சொல்லலாம். ஏன்னா அவருடைய பாதை வேற. இது விஜய் சீமானே வெளிப்படிங்க செய்திகள் வருது தான் சொல்றீங்க. அறிவிச்ச வார்த்தையே நான் சொல்றேன். அவர் பாதை வேறு என் பாதை வேறுன்னு சீமான் சொன்ன பிறகு அதைத்தான் சீரியஸாக எடுத்துக்க முடியும் நம்ம. ஓகே, விஜயை பற்றி சொன்னார் அவர். அப்படி ஓகே, ஓபிஎஸ் 3 முறை முதல்வராக இருந்தவர் என்ன செய்ய போகிறார் இந்த தேர்தலில்? அவருக்கு ஆப்ஷன் சுருங்கிக்கிட்டே வருது. ஒரு பரிதாபகரமான நிலைக்கு ஆளாயிட்டார். அதற்கு அவருடைய செயல்பாடுகளும் அவருடைய நம்பகத்தன்மையற்ற வார்த்தைகள் மற்றும் செயலும் தான் காரணம். அதுக்கான பலனை இன்னைக்கு அனுபவிக்கிறார் ஓபிஎஸ். நான் சாப விடலை, அவர் மேலே மரியாதை உள்ளவன். நான் அதிமுகவுடைய பிளவுக்கு வழிவகுத்தவரே அவர் தான். பிள்ளையார் சொல்லி போட்டவர் தர்ம யுத்தம் தொடங்கி. நான் கடவுள் நம்பிக்கை உள்ளவன். தவறுகளுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் தண்டனை உண்டுன்னு நினைப்பேன். நான் இப்போ பார்க்குற பல காட்சிகளை ஒன்றொன்னா பொருத்தி பார்த்தா என் கருத்தில் நான் வலுப்பட்டுக்கிட்டு தான் போகிறேன் நான். ஸோ அதையெல்லாம் உணர்ந்து தான் அவர் நான் எந்த நிபந்தனை இல்லாமல் அதிமுகவோட இணையறேன்னு சொல்கிறார். அவ்வளோ பெரிய மனுஷன். தவறு செய்யாத மனுஷன் யார்? தவறு செய்யாத அரசியல்வாதி எங்கே இருக்கா? ஓபிஎஸ் ஒன்றும் அவரை மட்டும் தனியாக சிங்கிள் அவுட் பண்ணிலாம் சொல்லக்கூடாது. அப்படி நான் மனசில் இருந்தது சொன்னேன் நான். அப்படிப்பட்டவர் தன் தவறை உணர்ந்தோ அல்லது மனசுக்குள்ளேயே அதை ஒத்துக்கிட்ட கூட மனசாட்சி உறுத்தியதன் காரணமாக எந்த நிபந்தனையும் இல்லாமல் நான் அதிமுக இணையத்தையார்னு சொன்ன பிறகு அவர் சேர்த்துக்கிற பேச்சுக்கே இடமில்லைன்னு சொன்னால், ஒருவேளை ஓபிஎஸ் திமுக அணிக்கு போனால் அதற்கு காரணம் எடப்பாடி தான், ஓபிஎஸ் அல்ல. அது ஒரு ஆப்ஷன். அல்லது தேர்தலே வேணான்னு புறக்கணிச்சுட்டு போகலாம். அதுக்காகவா தர்ம யுத்தம் 2 நடத்துறீங்கன்னு நக்கல் பண்ணுவாங்க. மீதம் இருக்கிற சில பேர் கோபமாக கேள்வி கேட்பாங்க. அதையெல்லாம் எதிர்கொள்ள அவர் தயார்னா அவர் துறவரம் போவார். இந்த தேர்தலே எனக்கு வேண்டான்ட்டு போவார். அல்லது திமுக அணிக்கு போவார். எந்த முடிவெடுத்தாலும் அதற்கு காரணம் எடப்பாடி தான். இல்லை ஒரு தனி அணியா இல்லை தனி ஒரு கட்சியா சேர்த்து அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை சார். வாய்ப்பு இல்லை. ஆகிறத பேசுவோம் சார். தேமுதிக என்ன முடிவெடுக்க போறாங்க? ரொம்ப தெரியல. அவங்க ஓப்பனா வச்சிருக்காங்கல்ல. 2 அணியில் 1 இடத்துல செட்டில் ஆக போறாங்க. பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு அவங்க சொல்றாங்க. வெளிப்படையால சில பேர் பேசுறாங்கன்னு. அவங்க மறுத்தாலும் நிஜம் அதுதான். நமக்கு தெரியும்ல யார் போய் பேசுறாங்க. ஓகே, பொறுத்திருந்து பார்க்க. விஜய் பிரபாகரன் சொல்றாரு 2 அணியும் சமமா இருக்கு, நாங்க எந்த அணிக்கு போறோமோ அந்த அணி தான் வெற்றி பெறும்னு சொல்றாரு. அதான் அவங்களுடைய நம்பிக்கை சார். அவங்க கட்சிக்காரர்கள் முன்னாடி உட்கார வச்சுக்கிட்டு நம்ம கொஞ்சம் போய் பார்ப்போம், ஜெயிக்கிறதான்னு பார்ப்போம்னு சொல்லுவாங்க. நாம தான் ஜெயிக்கிறோம்னு சார் சொல்லுவாங்க. அது நம்பிக்கை கொடுக்குற வார்த்தை. ஓகே ஓகே சார், கடைசியா பெரியவர் ராமதாஸ் என்ன முடிவு எடுக்க போறார்? பாட்டாளி மக்கள் கட்சி எங்கெங்கெல்லாம் நிக்கிறாங்களோ அங்க தனிச்சு இல்ல ராமதாஸ் என்ன முடிவு வேணாலும் எடுக்கட்டும். விஜயோட போவாரான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஆமா, விஜய் அரசியல் வெளியில வரணும்னு சொன்னோம்ல. பனையூர் வீட்டை விட்டு வந்து அந்த ஈசிஆர்ல அந்த சிக்னல் அப்படி வாங்க சார்னு நம்ம கேட்கல. அர்த்தம் அது வரல. ஓகே, இந்நேரம் அவர் நேராக தைலாபுரத்துக்கு போயிருந்திருக்கணும். டாக்டர் எப்படி இருக்கீங்க, உடம்புல நல்லா இருக்கா, சும்மா விசாரிச்சு வெளில வரணும். அதுதான் சார் அரசியல். இந்த பண்பு இன்னும் விஜய் கிட்ட வரல. இந்த அரசியல் இன்னும் அவருக்கு தெரியவே இல்லை.
நம்ம யார் அவரை போய் பார்க்குறோங்க? இதைத்தான் நான் திமிரு ஆணவம்னு சொன்னேன். இதான் சார் அரசியல். சரி வாங்க, அதுக்கப்புறம் கிளம்பும்போது டாக்டர் ஏதாவது முடிவு எடுக்கிறேன்னா வாங்க, உங்களுடைய அனுபவம் எனக்கு தேவைப்படும். இப்படியெல்லாம் எதுவுமே பண்ணாமல் அப்படியே வந்துருமா உங்களுக்கு முதலமைச்சர் பதவி? ராமதாஸ் எப்படியாவது சேர்த்துங்கிற வேலை நமக்கு இல்லை. அரசியலில் ஒரு கேப் இருக்கிற போது உள்ளே பூந்து விளையாடணும் சார். விஜய் ஏன் அதை செய்ய மறுக்கிறாருன்னு தெரியல. இப்போ ஓபிஎஸ்ஸை கூட இவ்வளோ வெளிப்படையாக கூட கான்ட்ரவர்சி இருக்குது அப்படி இப்படின்னு எது வேணால் சொல்லலாம். அவரும் அரசியல் செய்யணும்னு நினைச்சாருன்னா, திமுக பக்கம் போகக்கூடாதுன்னு அவர் நினைச்சாருன்னா, ஓபிஎஸ்ஸை நான் அழைக்கிறேன், வாங்க எங்கள் அணிக்கு வாங்க, கூப்பிட வேண்டியதானே சார்? அவர் மேலே என்ன ஊழல் வழக்கா இருக்குது? ஊழல் வழக்கே இருந்தாலும் திமுக அரசு நடவடிக்கை எடுக்காது, அது வேற கதை. இந்த மாதிரி அரசியல் அவர் பண்ண மாட்டாருன்னு தான் வெளியில் வர மாட்டாருன்னு சொல்லமே தவிர, வீட்டை விட்டு வெளியில் வா நேராக விசில் அழுத்துன்றதுக்கு வெளியில் வர சொல்லலை நாங்கள். அது உங்கள் ஆசை. தலைவர்களும் பத்திரிகையாளரும் விஜயை வெளியில் வான்னு சொல்றது இந்த மாதிரி அரசியல் பண்ணுறதுக்கு தான். ஓகே, இதை விஜய் புரிஞ்சுக்கணும். ஸோ ஆப்ஷன் இருக்கு சார். ஆனால் அவர் நிறைய ஆப்ஷன் எல்லா கட்சிகளுமே கொடுத்துட்டாரு சார். ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு தரேன்னு சொல்லிட்டாரு. இந்த வார்த்தையை யாருமே சொல்ல, அதிமுக திமுக இன்னைக்கு வரைக்கும் சொல்ல. ஏன்னா முதல்ல அவரையே இன்னும் நிரூபிச்சுக்கல இல்லை சார். வித்தியாசம் புரியுதுங்களா? எடப்பாடி சொல்லணும்னு அன்புமணி எதிர்பார்த்தார். காங்கிரஸ் திமுக அந்த வார்த்தை சொல்லணும்னு காங்கிரஸ் எதிர்பார்த்துட்டு இருக்கு. ஏன்? 2 பேரும் ஆட்சியில் இருக்கிறாங்க, இருந்தவங்க. விஜய் தன்னைத்தானே நிரூபிக்காத போது அந்த வார்த்தைக்கு அவ்வளவு வேல்யூ இருக்காது. ஒரு நிரூபிச்சு வந்தாதான் சரி அடுத்த ஆட்சியை பிடிச்சிடும். அப்போ போவாங்க பாருங்க. 31 நம்ம பார்ப்போம் ஒருவேளை விஜய் நீடிச்சு இருந்தாருன்னா அரசியல். ஓகே, அதனாலதான் விஜயோட யாரும் இன்னைக்கு வரைக்கும் கூட்டணி போகல, வேற ஆப்ஷன் இல்லை. எல்லாரும் செட்டில் ஆயிட்டாங்களா சார்? இந்த 2 அணிலும் இடம் கிடைக்காத, இடம் பெற விரும்பாத சில பேர் போகலாம். யாருமே போக மாட்டாங்கன்னு நம்ம சொல்லலை. ஒரு பெரிய கட்சிகள்னு போகாத காரணம் இதுதான். ஓகே சார், மருத்துவரோட முடிவு, அதாவது பாமக எந்தெந்த தொகுதிகளில் போட்டிடுதோ அந்த தொகுதிகளில் தனியாகவே ஆள் நிறுத்தலாமான்ற ஒரு முடிவு எடுத்திருக்காரு. அது அவர் யார் எடுத்திருக்கா? அப்படி செய்திகள் வர்றதுக்கெல்லாம் பேச வேணாம். அப்படி ஒன்றா தான் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். ஏன்னா அப்பா பையன் சண்டை தான் நாரிட்டு கிடக்கு. அப்படி பார்த்தா அது டீசெண்டான போட்டியா இருக்கும்னு நான் எடுத்துக்குவேன். அப்படி நாகரிகமாவது போட்டி போட்டுங்கப்பான்னு வார்த்தை சண்டை போடாம. ஏன்னா என்னைக்குனாலும் இணைய போறாங்க, என்னைக்குனாலும் அவர் அப்பா தான் இவர் மகன் தான். அதுல ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. அறிவிக்கட்டும், நடக்கட்டும், பார்க்க சுவாரஸ்யமா இருக்கும். வன்முறை இல்லாம பார்த்துங்க. ஓகே, பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மற்றும் சந்திப்போம். நன்றி சார். நன்றி.